ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை சங்கீதம் 25வது அதிகாரம் 12வது வசனம். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, எந்த பிள்ளைகள் ஆண்டவரை உண்மையாய் தேடுகிறார்களோ, உண்மையாய் நேசிக்கிறார்களோ, கர்த்தருக்கு பயந்து நடக்கிறார்களோ, அவர்களுக்கு அவருடைய வழியை அவர் போதிக்கிற தெய்வமா இருக்கிறார். அந்த காலை வேளையிலே நம்ம எல்லாரும் ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாய், அவருடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்கிற பிள்ளைகளாய், கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளாய் நாம் வாழும்போது, நம்முடைய வாழ்விலே வழி தெரியாமல் நாம் கலங்கி நிற்கிற போது ஆண்டவர் நமக்கு வழியை காண்பித்து நடத்த அவர் வல்லவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, அவர் நம்மை ஒருபோதும் கைவிடுகிற தெய்வம் அல்ல. அவரை நம்பி வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு அவர் தம்முடைய வழியை தெரிவித்து தம்முடைய பாதைகளை அவர் காண்பித்து நடத்த அவர் வல்லவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, அவன் கர்த்தர் யார் யாரெல்லாம் கர்த்தருக்கு பயப்பட்டு தன்னை முழுவதுமாய் தன்னுடைய வாழ்வை ஆண்டுடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறார்களோ, அவருடைய வாழ்வானது ஆசீர்வாதமான வாழ்வாயிருக்கும். அவர்களை வெட்கப்பட்டு போகாதபடிக்கு தெய்வம் நடத்த வல்லவராயிருக்கிறார். சங்கீதம் 25வது அதிகாரம் முழுவதுமாய் யார் யாருக்கெல்லாம் ஆண்டவர் அவருடைய வழியை தெரிவிப்பார் என்றெல்லாம் தாவீது அழகாக எழுதி வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுக்கு அவர் தம்முடைய வழியை தெரிவிக்கிறாரா, சாந்த குணம் உள்ளவனுக்கு அவருடைய வழியை போதிப்பார் என்று சொல்லுகிறார். இப்படி பல காரியங்களை சொல்லுகிறார். இவர்கள் எல்லாரையும் வெட்கப்பட்டு போகாதபடி நடத்த அவர் வல்லவராயிருக்கிறார் என்று அவர் எழுதி வைத்திருக்கிறார். அன்பான தெய்வ பிள்ளைகள், இந்த காலை வேளையிலே நாமும் கர்த்தருக்கு பயப்படும்படியாய் நம்முடைய இருதயத்தை அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கும் போது, நம்முடைய வாழ்விலும் வழி தெரியாமல் வழி புரியாமல் நாம் அலைந்து கொண்டு இருக்கும் போது ஆண்டவர் நமக்கு வழியை காட்டி, நாம் நடக்க வேண்டிய வழியை நமக்கு காண்பித்து, நம்ம மேல கண்ணை வைத்து ஆலோசனை தந்து, வலதுபுறமும் இடதுபுறமும் சாயாதபடிக்கு அவர் வழி நடத்த அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். பிரியமானவர்களை, அவரை பிடித்துக் கொள்வோம். நாளிலே அவர் நிச்சயமாய் தம்முடைய வழியை நமக்கு போதிக்கிற வல்லவராயிருக்கிறார். அன்பான தெய்வ பிள்ளைகள், இந்த சங்கீதம் 25வது அதிகாரத்தை நாம் பார்க்கும்போது, கர்த்தர் தம்முடைய வழியை தம்முடைய பிள்ளைகளுக்கு போதிக்கிறார் என்கிற அந்த தலைப்பை மையப்படுத்தி இந்த சங்கீதத்திலே முழுவதுமாய் வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கும். பிரியமானவர்களே, சங்கீதக்காரராகிய தாவீது சொல்லும்போது 4வது வசனத்திலே, கர்த்தாவே உடைய வழியை எனக்கு தெரிவியும், உடைய பாதைகளை எனக்கு போதித்தருளும் என்று தன்னுடைய விண்ணப்பத்தை வைக்கிறார். அன்பானவர்களே, ஒவ்வொரு நாளும் நம்முடைய விண்ணப்பங்களும் அப்படித்தான் இருக்க வேண்டும். இந்த உலக ஓட்டத்திலே, ஆண்டவரே என்னால நடக்க தெரியாதப்பா, எனக்கு நடக்க சொல்லி தாரும் அப்பா. நம்ம எல்லாருக்கும் ஒரு பழைய பாடல் தெரியும், நடக்க சொல்லி தாரும் என் இயேசுவே என் இயேசுவே இந்த அழகான பாடல். பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கு நடக்க சொல்லி தருகிற தெய்வம், பிரயோஜனமானவைகளை போதித்து நம்மை நடத்துகிற தெய்வன். குருடனை அவன் அறியாத பாதையிலே அவனை நடத்துகிற தெய்வம் என்று வேதத்துல எத்தனை வார்த்தைகள், எத்தனை வாக்குத்தத்தங்களை அவர் தந்திருக்கிறார். இந்த காலைவேளையிலே அவர் நமக்கு வழிகளை தெரிவிக்கிறவர், அவருடைய பாதைகளை நமக்கு போதிக்கிறவர். அவருடைய வழிகளையும் பாதைகளையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமே ஆனால் நாம் அவருக்கு பயப்படுகிறவர்களா இருக்கணும். என்னென்ன எப்படி இருக்கணுங்கிறதை இந்த சங்கீதத்துல தாவீது சொல்லுகிறதை பார்க்கிறோம். 5வது வசனத்துல சொல்லும், அப்படி சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தருளும் என்று அவர் சொல்லுகிறதை பார்க்க நாள் முழுவதும் நான் காத்திருக்கிறேன். ஆண்டவரே, என்ன நீங்க நடத்திருங்கப்பா. இந்த உலகத்துல எந்த ஒரு காரியம் என்ன நடத்தக்கூடாதப்பா. உலகத்துல நான் எந்த ஒரு காரியத்திலும் நான் விழுந்து போயிடக்கூடாதப்பா. நீங்க நடத்திருங்கப்பா. நாள் முழுவதுமே நோக்கி இருக்கிறேன் என்று விண்ணப்பத்தை வைக்கிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அடுத்து பாருங்க, என்னுடைய இளம் வயது, என்னுடைய மீறுதல்கள் எல்லாத்தையும் நீங்க நினைச்சிடாதீங்கப்பா. என்னெல்லாவற்றையும் மன்னித்து உடைய வழி எனக்கு தெரிவித்தரலுங்கப்பா. நீ நல்லவராயிருக்கிறீர் அல்லவா, பாவிகளுக்கு உடைய வழியை தெரிவிக்கிறவர் அல்லவா. ஆண்டவரே, உடைய வழி எனக்கு தெரிவித்திருங்கப்பா. ஒரு நாளில பாவம் செய்தது உண்மைதான். என்னுடைய இளம் வயதிலே உனக்கு பிரியம் இல்லாமல் ஏதோ தவறுதலாய் செய்த காரியத்தை நினைச்சிடாதுங்கப்பா. உடைய வழி எனக்கு தெரிவித்திருங்கப்பா என்று சொல்லி அவர் கேட்கிறதை பார்க்கிறோம். அடுத்து 9ல சொல்றாரு பாருங்க, சாந்த குணமுள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி தம்முடைய வழியை அவர்களுக்கு போதிக்கிறாராம். பாருங்க, எத்தனை இடங்களிலே தாவீது வழிகளை யாருக்கு யாருக்கெல்லாம் ஆண்டவர் போதிக்கிறார் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். சாந்த குணம் உள்ளவர்களுக்கு அவருடைய வழியை தெரிவிக்கிறாரா.
பாவிகளுக்கு அவருடைய வழியை தெரிவிக்கிறாரா. அடுத்து பாருங்க, அவருடைய பாதையெல்லாம் எப்படிப்பட்டவைகள் தெரியுமா? கிருபையும் சத்தியமானவைகள். ஆகவே இந்த பாவிகள், சார்ந்த குணம் உள்ளவர்கள் எல்லாரும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது அவருடைய வழிகளை அவர்களுக்கு தெரிவித்து அந்த பாதை, செம்மையான பாதையிலே அவர்களை வழி நடத்த அவர் வல்லவராயிருக்கிறார். 12வது வசனத்திலே, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளுகிற வழியை அவர் போதிப்பாரா. எவ்வளவு அழகாக எழுதி வைத்திருக்கிறார். எந்த மனிதன் கர்த்தருக்கு பயப்படுகிறானோ, வேதத்துல வாசிக்கிறோம் அல்லவா, கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதிப்பார் என்று 115வது சங்கீதத்துல வாசிக்கிறோம் அல்லவா. கர்த்தர் உங்களுடைய பிள்ளைகளை வர்த்திக்க பண்ணுவார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார் என்ற அந்த அதிகாரத்திலே வாசிக்கிறோம் அல்லவா. எந்த மனிதன் கர்த்தருக்கு பயப்படுகிறானோ அந்த மனிதன் ஆண்டுடைய சமூகத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள பாத்திரனாயிருக்கிறான். அவருடைய வழிகளை கற்றுக்கொண்டு நடக்க அவன் பாத்திரனாயிருக்கிறான். இந்த உலக வாழ்விலே அநேக நேரங்களிலே நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள், பிரியமானவர்களே, ஆண்டவரை அறியாத பிள்ளைகள், வழி தெரியாதவர்களா பல டிசிஷன் எடுக்கிறாங்க, தவறுதலான டிசிஷன் எடுக்கிறாங்க, தற்கொலைக்கு நேராக கூட கடந்து செல்றாங்க. உங்களுக்கு தெரியல எப்படி நடக்கணும். ஆண்டுடைய பிள்ளைகள் அப்படி அல்ல, பிரியமானவர்களே. ஆண்டவர் நமக்கு பெரிதான நம்பிக்கையை தந்திருக்கிறார். உலக ஓட்டத்திலே பல கஷ்டங்கள், பாடுகள், போராட்டங்கள், நெருக்கங்கள் வந்தால் அவருடைய வழியிலே நம்மை நடத்தி முடிவிலே அவருடைய மகிமையிலே நம்மை சேர்த்துக் கொள்ள அவர் வல்லவராயிருக்கிறார். அவருடைய வழியிலே நம்மை நடத்த வல்லவராயிருக்கிறார். ஆண்டவரே என்ன நடத்தும்னு கேட்கும்போது அவன் நிச்சயமாய் நம்மை நடத்தும். கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளுடைய வாழ்விலே அவருடைய வழியை தெரிவிக்கிறது மாத்திரமல்ல, அவனுடைய ஆத்மாவின் நன்மையினால் திருப்திப்படுத்துகிறவராயிருக்கிறார். அவனுடைய சந்ததியை, பூமியை சுதந்தரித்துக் கொள்ளும்படியான ஆசீர்வாதங்களை கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார். அன்பானவர்களே, அவருக்கு பயப்படுகிற பிள்ளைகளோடு அவருடைய ரகசியம் இருக்கிறதா, அவருடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவாரா. ஆகவே என்னுடைய கண்கள் எப்போது அவரை நோக்கி இருக்கிறது. அவரே என்னுடைய கால்களை வலைக்கு நீங்களாக்கி, என்னுடைய எல்லா காரியங்களையும் நீங்களாக்கி, நான் பாதை தெரியாமல் அலையும் போது எனக்கு வழியை காட்டி அவர் என்னை நடத்துவார் என்கிற நம்பிக்கையோடு அவர் சொல்லுகிறார். அன்பானவர்களே, இன்னும் 1வது வசனம், இன்னும் 2, 3 இடங்களில, ஆண்டவரே நான் உண்மை நம்பி இருக்கிறேன் அல்லவா, என்னை வெட்கப்பட்டு போகாதபடி செய்திருங்கப்பா என்று தாவீது சொல்லுகிறதை பார்க்கிறோம். பாருங்க, 2வது வசனத்துல வெட்கப்பட்டு போகாதபடி செய்திருங்கப்பா. 3வது வசனத்துல என்ன வெட்கப்பட்டு போகாதபடி செய்திருங்கப்பா. உமக்காக காத்திருக்கிற ஒருவர் வெட்கப்பட்டு போகாதபடி செய்திருங்கப்பா. இன்னொரு வசனத்துல அவர் சொல்லுவார், வெட்கப்பட்டு போகாதபடி செய்திருங்க ஆண்டவரே. என்ன பாருங்க, 20வது வசனத்துல, நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் நான் நம்பி இருக்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பான தெய்வ பிள்ளைகளே, எந்த பிள்ளைகள் ஆண்டவருடைய வழிக்காக காத்திருக்கிறார்களோ அந்த பிள்ளைகளுடைய வாழ்வில இந்த காலை வேளையில வழியை காண்பித்து, வழியை போதித்து நடத்த அவர் வல்லவராயிருக்கிறார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்ன தகப்பன் அவர் இந்த காலை வேளையிலே நமக்கு வழியை காண்பித்து ஆலோசனை தந்து நடத்த வல்லவராயிருக்கிறார். யார் யாருக்கெல்லாம் அவருடைய வழியை காண்பிக்கிறார் தெரியுமா? பாவிகளுக்கு அவருடைய வழியை காண்பிக்கிறாரா. அடுத்து என்ன தியானித்தோம்? சாந்த குணம் உள்ளவர்களுக்கு அவருடைய வழியை அவர் கற்றுக் கொடுக்கிறாரா. அடுத்து பாருங்க, கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளுக்கு அவருடைய வழியை காண்பிக்கிறார். அந்த காலை வேளையில சாந்த குணம் இருக்கிறதா? கர்த்தருக்கு பயப்படுதல் இருக்கிறதா? பாவிகளாய் இருந்தாலும் ஆண்டுடைய சமூகத்தில் நம்முடைய இருதயங்களை சரண்டர் பண்ணும்போது அவர்களுக்கும் தம்முடைய வழியை அவர் காண்பிக்கிறார். அவர் பட்சபாதம் இல்லாத தெய்வம். அவரை நம்புகிற பிள்ளைகளை வெட்கப்பட்டு போகாதபடி தம்முடைய வழியை காண்பித்து அவர்களை நடத்த அவர் போதுமானவராயிருக்கிற அந்த காலை வேளையிலே பாருங்க, மோசே குறித்து நாம் வேதத்துல சாந்த குணமுள்ள மனிதன் அப்படின்னா பாருங்க, மோசே எல்லா சிச்சுவேஷன்லயும் சாந்த குணம் உள்ளவராயிருந்தாரா? கோபம் வரும்போது அவருக்கு கோபம் வந்தது. ஆனா தேவையில்லாத கோபம் அல்ல. பாருங்க, கோபம் வந்தாலும் ஆண்டவரோடு ஒப்புரவ ஆகிற ஒரு பழக்கம். பாருங்க, சில நேரங்களிலே தவறுதலாய் செய்த காரியங்களை ஆண்டவருடைய சமூகத்திலே சொல்லி அறிக்கையிட்டு மறுபடியும் தன்னை ஆண்டவருக்குள்ளாய் நிலைப்படுத்துகிற ஒரு மனிதனாக இருந்தார். அவருக்கு, மோசேக்கு தம்முடைய வழியை தெரிவித்தார்.
இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தம்முடைய வழியை தெரிவித்தார். இந்த காலை வேளையிலே நமக்கும் அவருடைய வழியை தெரிவிப்பா. சாந்த குணம் உள்ளவர்களாய் மாறுவோமா? நமக்கு அநேக நேரங்கள் மூடனுடைய இருதயத்துல கோபம் குடிகொண்டிருக்கும் என்று வேதம் சொல்லுங்க. அன்பானவர்களே, கோபங்கள் வரும், வராதுன்னு சொல்லல, எல்லாருக்கும் வரும். ஆனா ஆண்டவர்கிட்ட பலனை கேட்டு பெற்றுக்கொள்ள, ஆண்டவரே கோபத்தை மாற்றி என் சுவாபத்தை மாற்றிருங்கப்பா, சாந்த குணம் உள்ளவளா என்ன மாற்றிருங்கப்பா. ஏன்னா அவர்களுக்கு தான் உங்களோட வழியை தெரிவிப்பீங்கப்பா. உமக்கு பயப்படுகிற பயத்தை கற்று தந்துருங்கப்பா. எதை மறந்தாலும், நான் ஒருவேளை சாப்பிட கூட மறந்துடலாம்ப்பா. வேதத்தை மறந்துடக்கூடாது, வார்த்தைகளை மறந்துடக்கூடாது, ஜெபத்தை மறந்துடக்கூடாதுப்பா. உண்மை பிடித்து இந்த உலக ஓட்டத்திலே ஓடக்கூடிய கிருபையை தாரும் என்று கேட்கும்போது, ஆண்டவர் நிச்சயமா இந்த காலை வேளையில் நம்ம எல்லாருக்கும் அந்த கிருபையை தந்து அவர் நடத்த வல்லவராயிருக்கிறார். நம்ம